MC வெல்கம். நான் பேசுறது கேக்குங்களா? சார் நான் பேசுறது கேக்குதா சார்? சார் நான் பேசுறது கேக்குதா சார்? கிளியர். PPA ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம மீட்டிங்ல நம்ம எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ரொம்ப கவனமா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய குடும்ப பொருளாதாரம் மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இன்னைக்கு காலையில நிறைய நண்பர்கள் ரொம்ப பயனடைஞ்சாங்க. ஒரு இன்டராக்ஷன் மெத்தட்ல ஒரு புஸ்தகத்தை எழுதுறது முக்கியம் இல்ல, அது எழுதியிருக்கிற மாணவர்களோட போய் இன்டராக்ட் பண்ணும்போது ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு காலையில பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நமது மத்தியில திரு சங்கர் சார் அவர்களை வெல்கம் பண்றோம். சங்கர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய PPA ஸ்பீட்காஸ்ட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற 22,000 பேரும் சரி, இனி வர இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிச்சயமா கோடீஸ்வரன் ஆக்கியே தீருவேன் சொல்லி ரொம்ப உறுதியோட தூங்குறாரா சாப்பிடாரா அப்படின்றது தெரியாது. அந்த ஒரு டெடிகேஷனோட எந்நேரமும் மூளையில ஏதாவது ஒரு சிந்தனை, இதை இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம மத்தியில இன்னைக்கு வெல்கம் பண்றோம். வெல்கம் டு திரு சங்கர் சார், சாப்ட்வேர் டெவலப்பர். எங்களுக்கான அந்த நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க எதிர்பார்க்கிறோம் சார். காலையில சொன்ன மாதிரி இப்பயும் சொல்லுங்க, நிறைய புதிய உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் டு சங்கர் சார். வெல்கம் சார். Thank you Bhagiraj sir. Thank you to all. Happy Sunday evening. மே 4 நம்ம இந்த ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்பீட்காஸ்ட் இந்த ஃபேமிலியை ஒவ்வொரு விஷயங்களும் மார்னிங் ஜூம்லயும் ஈவினிங் ஜூம்ல எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து மக்களின் ஆதரவோடு என்ன சிஸ்டம் சொல்லுதோ அதை வெளிப்படையா நேர்மறையா ஒவ்வொரு விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய வெற்றி தான் ஒவ்வொரு திட்டங்களும் செயலாக்கி கொண்டிருக்கு. இன்னைக்கு காலையில உங்க மத்தியில ஸ்பீடு கிரிப்டோனுடைய லெவல்ல நான் சப்மிட் பண்ண நிறைய வரவேற்பு அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த டீமை டிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியா மாறப்போகுது. ஸ்பீடு கேஷ்ல நொடிக்கு நொடி பணம் பேசிட்டு இருந்தோம். ஸ்பீடு கிரிப்டோல மைக்ரோ செகண்ட்ல பணம் வருதுன்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் வரும், நிச்சயமாக நம்ம சந்ததி நன்றாக இருக்க போகிறோம் என்ற ஒரு தைரியமும் நமக்கு வந்துருச்சு. நம்ம செய்ய வேண்டியது இனிமேட்டு என்னன்னா கிரௌட ஜெனரேட் பண்ணணும். கிரௌட் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கிரௌட கிராஜுவலா ஜெனரேட் பண்ணுங்க. எனக்கு தேவை கன்சிஸ்டன்சி தான். தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும். சிஸ்டம் பாத்துக்கோங்க. உங்களை எப்படி ஒரு அம்மா குழந்தைங்களை பாத்துக்குவாங்களோ அந்த மாதிரி இந்த சிஸ்டம் நம்ம எல்லாரையும் அன்போடும் ஆதரவோடும் பாத்துக்கும். நிறைய ஹெல்பிங் சிஸ்டம் வரப்போகுது. இன்னைக்கு காலைல அந்த பிளானை கேட்டவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து உங்களுக்கும் அந்த பிளான் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. அக்டோபர் 2 அது கிரிப்டோனுடைய பிளான் பி லான்ச்சிங் ஆகுது. இப்ப நம்ம கையில அக்டோபர் 2ல இருந்து 4 பிளான் இருக்கும். ஸ்பீடு கேஷ்ல 2, ஸ்பீடு கிரிப்டோல 2, ஸ்பீடு கேஷ்ல 4 லெவல் டொனேஷன் பிளான் அண்ட் 40 லெவல் டொனேஷன் பிளான், 40 லெவல் ஆக்டிவ் டொனேஷன் பிளான். ஸ்பீடு கிரிப்டோலும் அதே மாதிரி $50 டொனேஷன் பிளான், $30 25 லெவல் பிளான். இந்த 4 பிளானும் நமக்கு இப்ப இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னதான் ஸ்பீடு கேஷ நான் ஸ்டாப்பா கொண்டு போக முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய அளவுல பல திட்டங்கள் சப்சிக்வெண்டா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கோம், ப்ராஜெக்ட் பண்ணதான் போறோம்.
ஆனா உடனடியா தேவையில்லை அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த, எப்படி சொல்றது, நிறைய மேன் பவரை கொண்டு வரக்கூடிய, குளோபல் லெவல்ல மேன் பவரை கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்பீடு கிரிப்டோனுடைய லெவல் பிளான் அக்டோபர் 2 லான்ச்சிங் ஆகிறதுனால 3வது பிளான் நீங்க எப்ப சொல்றீங்களோ, 20,000 பேர் இங்க இருக்கிறீங்க, இந்த 22,000 பேர் இருக்கீங்க, 21,860 பேர் இருக்கீங்க இங்க. நீங்களும் அங்க இருக்கிற 2,400 ஐடி 3 நாட்கள்ல $50 2,400 ஐடி வந்திருக்கு. அவங்களும் இதுல இருக்கிறவங்க அங்க இருக்கீங்களா இல்ல புது நண்பர்கள் இருக்காங்களான்றது அப்புறம். சோ நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்தா, சார் எங்களுக்கு 3வது ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஸ்பீடு கேஷ இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பேசி இருக்கிறோம், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நம்ம ஸ்பீடு கேஷ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதனால ஆரம்பிங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா 3வது ரெடியா இருக்கு. நிச்சயமா 3வது பிளான் அன்றைக்கு தான் உதயமாகும். இந்த 2 பிளானு நம்ம குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள், அதிகபட்சம் 2 வருடங்கள்ல நம்மள மல்டிபிள்ஸ் ஆஃப் லேக் கொண்டு போகக்கூடிய அருமையான திட்டங்கள். அதுல 1 ஸ்பீடு கேஷ். அந்த ஸ்பீடு கேஷ் நம்மளோட தாய் பிளான நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ண போறேன். அதுல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிவ பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் அந்த பழைய ஹிஸ்டரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு புதுதாக நண்பர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நல்லதே நடக்கும் ட்ரஸ்டின் சார்பாக இந்த ஸ்பீடு கேஷ் சிஸ்டத்தின் முதன்மை குடிமகன்களில் ஒருவரான நான் கடலூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னோட பெயர் சங்கர். நான் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த அனுபவமும் கணிதத்துல இருக்கிற எனக்கு ஈடுபாடும் மக்களை எளிதாக ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது 1980s இருந்து இந்த 2024 வரைக்கும் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. டொனேஷன் கான்செப்ட்லயே வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. மணி ஆர்டர், டிடி, அப்புறம் போஸ்ட் ஆபீஸ் மூலியமா வந்தது, அப்புறம் ஜிபே அந்த மாதிரி வந்தது, டெக்னாலஜி மூலியமா வந்தது. கொரோனா பீரியட்ல நிறைய டொனேஷன் கான்செப்ட் வந்தது. ப்ராடக்ட் ஆம்பே மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள், ஃபாரின் நிறுவனங்கள் நம்ம இந்தியால வந்து கால் ஊன்றி அவங்க வளர்ந்துட்டு போனாங்க. நம்மள யாரும் சம்பாதிக்க விடல. இன்னைக்கு ஆம்பேல வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா யாரும் சம்பாதிச்சான்னு கேட்டா இல்ல. நம்ம கம்பெனி எல்ஜி உங்களுக்கு தெரியும், ஃபேன், டிவி, அவங்க ஒரு நெட்வொர்க் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த நெட்வொர்க் பிளான், நல்ல பிளான். பட் ஆனா முடியல, அவங்களாலே அது கன்சிஸ்டன்ஸா கொண்டு போல. 2 வருஷம் ஃபீல்ட்ல வந்து இருந்தாங்க. சோ அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், அப்புறம் என்ன விதவிதமான இது, எந்த ஒரு விஷயங்களும் நான் ஸ்டாப்பாக கொண்டு போகல, எல்லாமே ஸ்டாப் ஆனது. காரணம் க்ரௌட் ஜெனரேட் பண்ண முடியல. அவங்களுடைய வீக்னஸ் இன்னொரு பிளான் வரும்போது அங்க போய் ஸ்ட்ரென்த்தா போய் மாறுற விஷயம். அப்ப நம்ம இந்த சிஸ்டத்தை ஜெயிக்க வைக்கணும்னா நான் ஸ்டாப் அப்படின்னு அந்த ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒரு 12 லீடர்ஸ் மதுரையில ஒன்னா கூடி இந்த பிளானை நான் சப்மிட் பண்ணும்போது எல்லோருக்கும் ஒரு உத்வேகம் வந்தது. அந்த உத்வேகத்தின் அடிப்படையில ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சு நீங்க கொடுத்த வரவேற்பில் தான் மே மாசம் 4ஆம் தேதி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி பல்வேறு இன்னல்களுக்கு நடுவுல ஒவ்வொரு விஷயமாக கடந்து இன்றைக்கு வெற்றிகரமாக 21,800 சம்திங் 21,800 சம்திங் ஐடிஸ் வந்து இன்னைக்கு வீறு நடை போட்டுட்டு இருக்கு. ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்த விஷயம் தெரியும், நம்ம 1000 rupees டொனேட் பண்றோம். நம்ம என்ன டொனேட் பண்றோமோ அதுவே அந்த பணம் நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல வரும். நம்ம ஒருத்தருக்கு 2,000 கிஃப்ட் டொனேட் பண்றோம், அது ஒரு லெவல். அப்ப நம்ம 2 பேர்கிட்ட இருந்து 1000 rupees நமக்கு வரும். அதுல 500 நம்ம எடுத்துக்கிட்டு 1,500 டொனேட்டா பண்ணுவோம். என்ன பணம் டொனேட் பண்றோமோ 1,500 அது 4 பேர்கிட்ட நமக்கு ரிசீவ் ஆகும். அப்ப 6,000 ரூபாய். அதுல 2,500 டொனேட் பண்றோம். எந்த பணம் 2,500 டொனேட் பண்றோமோ ஏற்கனவே 4 பேர் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அப்ப 8 பேர் நமக்கு அந்த 2,500 கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம 10,000 டொனேட் பண்ணுவோம்.
8க்கு அடுத்த 2 மேட்ரிக்ஸ் வந்து 16. அப்ப 16 பேர்கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபாய் ரிசீவ் ஆகும். இதுல 8 ரீபத், உலகின் ஒரு புரட்சிகரமான ஒரு ரீபத்தை வெறும் 24 பர்சன்ஸ் வரும்போதே ஒரு ரீபத் நமக்கு செகண்ட் லெவல்ல வரும், தேர்ட் லெவல்ல 2 ரீபத் வரும். பணம் வாங்கிட்டு மேஜர் அமௌண்ட் ஃபோர்த் லெவல்ல பணம் வாங்கிட்டு வரும்போது நமக்கு 5 ஐடி ரீபத்து. ஸோ டோட்டலா 8 ஐடி ரீபத்ஸ் நமக்கு வரும். இந்த 8 ஐடி ரீபத்தும் இந்த 2 மேட்ரிக்ஸ் ஆட்டோஃபில்ட்ரியில கீழே உட்காந்து மேல இருக்கவங்களை புஷ் பண்ணும், செகண்ட் லெவல்ல இருக்கவங்க தேர்ட் லெவல்ல புஷ் பண்ணும், தேர்ட் லெவல்ல இருக்கவங்க ஃபோர்த் லெவல் புஷ் பண்ணும், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க செகண்ட் லெவல்ல புஷ் பண்ணும். இப்படி புஷ் பண்ணி அவங்களும் ரீபத்தாயி, ரீபத்து கீழே ரீபத்தாயி நம்ம ரீபத்தையும் இவங்க பின்னாடி வர ரீபத் தள்ளுவாங்க. அதனால என்னோட கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 1 lakh ஐடிக்கு 50% இருந்து 60%க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ரீபத்தினுடைய ஒர்க். அப்ப 1 லட்சம் ஐடி கொண்டு வாங்க, இத நான் ஸ்டாப்பா நம்ம கொண்டு போக முடியும், ரிவர்ஸ்லயும் கொண்டு போக முடியும், யாருமே செய்யாதத இந்த ஸ்பீடு கேஷ் செய்யும் அப்படின்னு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்த, அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாக்குறுதி மட்டும் பத்தாது, சப்சிக்வெண்டா ப்ராஜெக்டும் வேணும். இந்த ஸ்பீடு கேஷ கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஒவ்வொரு நபரும், இந்த சேர்ந்த ஒவ்வொரு நபரும், ஏன் இந்த 20,000 பேருக்குமே நான் சொல்றேன், 20,000 பேருமே ஃபர்ஸ்ட் சைக்கிள் 8 ரீபத், ஃபர்ஸ்ட் சைக்கிள் 2வது சைக்கிள் 8 ரீபத்துமே 1,60,000 வாங்க முடியும். ரெண்டாவது சைக்கிள், அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் 64 ரீபத்துமே 1,60,000 வாங்கும்போது நம்ம குரோர்பதி. அது நடக்கணும், நடந்தே தீரணும். மே மாசம் சேர்ந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நடக்கணும், இப்ப சேர்ந்தவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ்ல நடக்கணும். இது நடந்தே தீரணும்னா நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும்னா சரியான திட்டமிடல் வேணும், சரியான லீடர் வேணும், சரியான கட்டமைப்பு வேணும். ஆனா கம்பெனியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா நிறுவனத்தையும் பார்த்தாச்சு. மிகப்பெரிய நிறுவனங்களே தகிடுதத்தை தான் போட்டாங்க, எல்லாம் இழந்ததுதான். நான் அந்த கம்பெனி எம்டி நான் தப்பா சொல்ல மாட்டேன், அவங்களும் ஒண்ணு பெருசாலாம் கொள்ளடிச்சிங்க ஒரு few % இருக்கும், எல்லாரும் இழப்பு தான். அப்ப ஏன் மக்கள் டு மக்கள் பண்ணக்கூடாது, பீப்புள் டு பீப்புள், என்ன அருமையான வார்த்தை தெரியுமா, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அது தைரியமான முடிவு. அந்த முடிவு தான் இன்னைக்கு 22,000 பேர் நமக்கு வரக்கூடிய சக்தியை கொடுத்தது. பீப்புள் டு பீப்புளே ₹1 கூட யாரும் எடுக்கக்கூடாது. இந்த 12 பேருமே நீங்க ஐடி போட்டு ஒர்க் பண்ணணும். டாப்ல வேணா இருந்துங்க, அவ்வளவுதான் விஷயம். டாப்ல இருந்துங்க, ஐடியா போடுங்க, டீமை ஜெனரேட் பண்ணுங்க. ஒருத்தர் கட்டுற 1000 ரூபாய் டொனேஷன் முகம் தெரியாத நபர் யாருக்கு வேணா போகட்டும். அதுல நான் 100 புடிச்சிக்குவேன், 200 புடிச்சிக்குவேன், 50 புடிச்சிக்குவேன், அந்த கதையே இருக்கக்கூடாது. There is no deduction fee, எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, எந்த டாக்ஸும் கிடையாது. நீங்க அதிகமா சம்பாதிச்சீங்கன்னா மனசாட்சியோட போய் டாக்ஸ கட்டுங்க. இதுதான் நம்ம ஆரம்பிச்ச திட்டம். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம், there is no company, no TDS, no service charge, no administration, எதுவே கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா எப்படி சார்? அப்ப வாங்க நம்ம எல்லாம் வாலண்டியரா ஒர்க் பண்ணுவோம். நீங்க 12 பேரு கண்டிப்பா நீங்க 1,60,000 வாங்குவீங்க. 1,20,000 பேரை வாங்க வைக்கிறோம், நீங்க வாலண்டியரா ஒர்க் பண்ணுங்க. அததான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விளைவு தான் 100 அட்மின் டைரக்டர்ஸ், 150 வாலண்டியர்ஸ், 400 சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ். ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே 12 முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோட சீனியாரிட்டி, உங்களுக்கு தான் சீனியாரிட்டின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 300, more than 380, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் சம்திங் % தான் மிஸ்ஸிங். அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினாங்களா, செகண்ட் லெவல் வாங்கினாங்களா எனக்கு தெரியாது, தேர்ட் லெவல் வாங்கினா தெரியாது. ஆனா நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை, நம்ம சிஸ்டம் மேல வச்சிருக்க நம்பிக்கை, 2025 எல்லாருமே நம்மளுக்கு கோல்டன் இயர் சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தையின் பிரதிபலிப்பு இன்னைக்கு 100% 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். சோ அவங்கள்தான் பலம் நமக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் ஐடி ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த உழைப்பாளிகளை நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்றோம். கூடிய விரைவில் அவங்க இன்னும் 6 மாதங்கள், ஒரு 9 மாதங்களுக்குள்ள அவங்க கையில ஒவ்வொரு கையிலும் 25 லட்சம் வரணும் வேண்டிக்கிட்டு தான் நான் ஒவ்வொருத்தரையும் ஆக்டிவேட் பண்ணேன். அது நடக்கும், நடந்தே தீரும். சோ அந்த மாதிரியான எந்தவித எதுவுமே இல்லாம, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம, இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போடு நம்ம இந்த சிஸ்டத்தை சம்பளம் வாங்காம நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு போறோம். சம்பளம் எப்படி கிடைக்கும்?
நம்ம இதுல கிடைக்கிற வருமானம் தான். ஆனா உழைப்பு உன்னதமா இருக்கணும். நம்ம மக்களுக்காக சேவை செய்ய 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 கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற விஷயம் நமக்கு எவ்வளவோ கஷ்டமான சார், மோர் தென் 100% மேல டிஃபிகல்ட் எல்லாம் போயிட்டோம் இந்த 4 மாசத்துல. அதெல்லாம் அசால்ட்டா 2 நாள்ல முடிச்சோம். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா எனக்கு உடம்பு சிலுக்குது. எப்படி கடந்து வந்தோம்? நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா இது எப்படி கடந்து வந்தோம் சில டைம் யோசிச்சு பார்ப்பேன். 4ஆம் தேதி 7ஆம் தேதி அன்னைக்கு இவங்க இப்படி பேசினாங்களே எல்லாம் ஒவ்வொரு நினைச்சு பார்ப்பேன். இதெல்லாம் எப்படி கடந்து வந்துகிட்டு இருக்கும், இன்னைக்கு எப்படி நம்ம கூட்டம் முன்னேறிக்கிட்டு இருக்கு வெற்றியை நோக்கி அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். காரணம் நம்ம எல்லாரும் உண்மையா இருந்தோம். இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறது முடிவு பண்ணிட்டோம். இந்த சிஸ்டம் நான் ஸ்டாப். நம்மளோட வேதம் அதுதான், வேத வார்த்தை அதுதான். நான் ஸ்டாப் நான் ஸ்டாப் நான் ஸ்டாப். போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஏன் பண்ணிட்டே இருக்கணும், கிரௌட கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அது நம்மால் மட்டும்தான் முடியும். சோ அதனால எதுவுமே வேண்டாம், நல்லதே நடக்கும். ட்ரஸ்ட் 1 ரூபா கூட உங்ககிட்ட பணம் வாங்காது. ட்ரஸ்டும் ஒரு ஐடி போடும். நீங்க விருப்பப்பட்டு வெளில வரும்போது டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாங்கிக்கும். நம்ம சுரேஷ்குமார் சார், அருப்புக்கோட்டை சேர்ந்த சுரேஷ்குமார் சார் நிறைய பேர் 10,000 ரூபாய் டொனேட் பண்ணிருக்காங்க. அவங்க 1,60,000 வாங்கிட்டு வெளில வரும்போது. அடுத்து நம்மளுடைய ட்ரஸ்டினுடைய பப்ளிக் மீட்டிங் அப்ப உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் எப்பயுமே நம்ம தான் டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப எல்லாமே அந்த பொதுக்குழு மீட்டிங்கினுடைய இதுல அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சமர்ப்பிக்கப்படும். இது எல்லாமே பீப்புள் டு பீப்புள் தான். 5 ப்ராஜெக்டுமே பீப்புள் டு பீப்புள் தான். அந்த தைரியத்துல நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப 1000 பேர் வந்து 1024 பேர் வந்தா ஒருத்தர் வெளில வர்றாங்க. ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், 150 பேர் வந்தா நமக்கு 14 மாதங்கள் எடுக்கும் குறைஞ்சபட்சம். 300 ஐடி வந்தா 12 மாசத்துல ஒருத்தர் வெளில வரலாம். 500 ஐடி டெய்லி வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல வெளில வரலாம். 1000 ஐடி வந்தா 6 மாசத்துல ஒருத்தர் வெளில வரலாம். அப்ப இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறது கன்சிஸ்டன்சியா 150 200 ஐடி வந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கும் 14 நாளால வருங்க. மொத்தம் நமக்கு 4 லெவல். 14 நாளால வகுத்தினா 3 months ஆர் 3.5 months இப்ப போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. அப்ப இது பார்த்த யோசிச்ச, இது இன்னும் வேகம் வரணும்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் போது நிறைய யோசிக்கும் போது யோசிக்க கடவுள் கொடுத்த ஒரு அருமையான விஷயம்தான். 1024 பேர் வரும்போது ஒருத்தர் வெளியே வந்த விஷயம் இன்னைக்கு 1248 பேர் வரும்போது 4 பேர் வெளில வருவாங்க அப்படின்றது என் கண்ணுல பட்டது. அதுதான் இன்னைக்கு நியூ கோடிங் கடந்த 3 நாட்களாக சக்சஸா போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் நேத்து ஃபுல்லா செகண்ட் லெவல் ஓடிட்டு இருந்தது எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் அவங்களுக்கு 250 ரூபா, செகண்ட் லெவல் இருக்கு எல்லாருக்கும் 750 ரூபா. இன்னைக்கு தேர்ட் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு தேர்ட் லெவல் போயிட்டு இருக்கும். நாளை மறுநாள் ஃபோர்த் லெவல் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபோர்த் லெவல் பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ரொட்டேஷன்ல ஒருத்தர் 30,000 வாங்குவாரு, அடுத்த நபர் 30,000, அடுத்த நபர் 30,000, அடுத்த நபர் 30,000, மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் நபர் இப்படி ரொட்டேஷன்ல வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப 1024க்கு 1 இருந்து, அதாவது 150 ஐடி வரும்போது டெய்லி, நல்லா புரிஞ்சுங்க சார், 150 ஐடி வரும்போது 1024 ஐடி வரும்போது அப்போ 9 நாள் ஆகும், இல்ல 8 நாள் ஆகும். 8 நாள் வரும்போது ஒருத்தர் வெளில வந்தாரு. இன்னைக்கு அதே 8 நாள்ல 4 பேர் வெளில வர்றாரு. அதோட பியூட்டி என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 200ல இருந்து 230, அதை நான் கரெக்டா இன்னும் இந்த வேலட் மூலியமா நம்ம பண்ணும்போது சொல்லிடுறேன். பிட்வீன் 200 to 250 ஒருத்தர் வெளில வர்றாரு. அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கும், நடந்தே தீரும், விடவே மாட்டோம். எல்லாத்துக்கும் வழி இருக்கு சார். யோசிக்கணும் சார். அது தனக்காக யோசிக்காம மக்களுக்காக யோசிச்சா அது விடை கிடைக்கும். தனக்காக யோசிக்கும் போது அது அழிவை போய் தேடும். இதுதான் பிலாசபி. இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப மத்தவங்களுக்காக நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க லைஃப்ல எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நமக்கு 200ல இருந்து 250 பேர் வரும்போதே ஒருத்தர் வெளில வருகிறார் என்ற விடை நம்ம கையில உள்ளங்கையில இப்ப தெளிவா இருக்கு. இப்ப அத வேலட் மூலியமா கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வேலட் மூலியமா நம்மளுக்கு வேலையே இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், பணத்தை கொடுக்கறோம், வேலட் தூக்கின்னு போயிட்டு 250 ஒரு இடத்துல வைக்கும், 750 ஒருத்தட்ட வைக்கும். 750 வேலட்டை அவரு டீம்ல கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்குவாரு, இல்ல ட்ரஸ்ட்ல கொடுத்து பணமா வாங்கிக்குவாரு. அப்ப இந்த 30 ரூபா வேலட் கண்டிப்பாக எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். இன்னும் கூடிய விரைவில்
இந்த கிரிப்டோ ஸ்டார்ட் பண்ண பிறகு அடுத்தது நான் சாஃப்ட்வேர் சார் கூட அதுதான் உட்கார போறேன், வேலட் தான் உட்கார போறேன். அப்ப நான் 1000 ரூபாய் நான் ஃபோர்ஸ் பண்ணல. 1000 ரூபாய் வேலட்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க, நான் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். எனக்கு தேவை நீங்க 30 ரூபா கொடுத்து 22,000 பேரும் வேலட்டை ஆக்டிவேட்ல வச்சிருக்கணும். உங்க கீழே 2 பேர் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா 2 பேர் தான் நம்மளுடைய வேதம். ஒருவர் இருவரை டொனேஷன் கான்செப்டுக்கு டொனேஷன் பண்ண வைக்கணும். இதுதான் அடிப்படை பேசிக். அப்ப 2 பேர் வரும்போது அந்த 2 பேர் 4 பேரை கூட்டு வரும்போது உங்களுக்கு லெவல் இன்கம் வேலட்ல ஷோ பண்ணும்போது நீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1000 ரூபாய் வேலட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த 30 ரூபாய் இன்னும் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். தயவு செய்து இருக்கிற 22,000 பேரும் உங்க 30 ரூபாய் வேலட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறது யாருன்னா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேற கான்செப்டுக்கு ஓடினவங்க. அது பிரச்சனையே இல்ல, அது நம்ம பாத்துக்கலாம். சோ இந்த புது கோடிங் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பாப்போம். தட் மீன்ஸ் 102447 ஐடிஸ்ல 4 பேர் எப்படி வெளில வராங்க அப்படின்றத நம்ம பாப்போம். எப்படி கிடைக்குது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத பாப்போம். சோ உங்களுக்கு இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல 500 ப்ராஃபிட், 1500 ஆட்டோ அப்கிரேட். முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 2000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். 500 ரூபாய் நம்ம எடுத்துக்கிட்டு 2750 அவங்க கிட்ட சேர்க்கறதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். இல்ல அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கறதுக்கு அவங்க உயிர் போயிடும். ஏதோ ஒண்ணு நடக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும். இதுக்கு 7-8 பேர் பஞ்சாயத்து இப்படிலாம் நடந்தது இல்லைங்களா? எவ்வளவு சிரமம். ஆனா ஒரு நினைச்சு பாருங்க சார், இந்த சிஸ்டத்தோட ஸ்ட்ராங்கே அதான் சார். இவ்வளவு பிரச்சனையிலையும் 22,000 ஐடி வந்திருக்கு பாருங்களேன். கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நான் சொந்த யோசிச்சுட்டு அப்படியே டக்குன்னு கண்ணை தரங்களேன். எவ்வளவோ பஞ்சாயத்து எவ்வளவோ மன உளைச்சல் இருந்தும் இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட 15.67 அதாவது நியர் அபவுட் 16% ரீபத்தையும் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கு. சோ 500 ரூபாய் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இன்கம் வருது. 2 பேர்கிட்ட இருந்து 250 வரும். புது கோடிங்ல ரீச் ஆகுறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எல்லாரும் 250 ரூபாய் பணம் டொனேட் பண்ணியே ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க வரிசையா 250 வாங்கிட்டு இருப்பாங்க. 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு 250 வந்துடும். நமக்கு 500 ப்ராஃபிட் வந்துடும். 500 ப்ராஃபிட் நமக்கு வரும்போது சாஃப்ட்வேர் நீங்க எப்ப 500 ப்ராஃபிட்னு உங்க டேஷ்போர்ட்ல இருக்கோ அந்த நிமிடத்திலேயே உங்களுக்கு நீங்க 2 ஐடி ரெஃபரல் கொடுக்கணும், உங்களை ஹோல்டு பண்ணிடும். இப்ப வேலட் வரும்போது அப்ப நான் என்னன்னு சொல்றேன். அப்ப 2 ரெஃபரல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கின உடனே நீங்க 2 பேர் இருக்கணும், இல்லைன்னா ஹோல்ட் ஆயிடும். ஹோல்டு ஆகும்போது உங்களுக்கு அடுத்த 2 மாசத்துல, ஏன்னா ஐடி இனிமேல் ஃபாஸ்டா வரும், அதனால 2 மாசம் சொல்றேன். சோ 2 மாசம் உங்களுக்கு செகண்ட் லெவல் வரும்போது நீங்க அப்பயும் ஹோல்ட்ல இருந்தீங்கன்னா உங்க சீனியாரிட்டி மிஸ் ஆகும். அதனால தயவு செய்து நண்பர்களே, இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க 500 வாங்கின உடனே உங்களுடைய சிஸ்டம், நம்மளுடைய சிஸ்டம் தேடும் நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்களா இல்லையா, ஹோல்டு பண்ணும். யாரையும் டிலீட் பண்ண மாட்டோம், அதனால கவலைப்படாதீங்க. ஆனா உங்களோட சீனியாரிட்டி இழக்காதீங்க. கஷ்டத்தோட கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க. இஷ்டப்பட்டு 2 பேரை கொடுங்க. ஏன்னா இந்த கிரவுட் ஜெனரேட்டர் நீங்க கொண்டு வரீங்க, இந்த சிஸ்டத்தை வாழ வைக்கிறீங்க, தலைமுறைக்கு தலைமுறையா வாழ வைக்கிறீங்க. அப்படி செய்யறது மூலியமா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருடங்கள்ல குறைஞ்சபட்சம் 50 லட்சத்துல இருந்து கோடி வரைக்கும் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க தடுக்காதீங்க. தயவு செய்து 2 பேரை கொடுக்க முடியும் மட்டும் இந்த சிஸ்டத்துக்கு வாங்க, எல்லாரையும் வாழ வைங்க, நீங்களும் வாழுங்க. சோ அந்த 2 பேர் வந்த உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 2250 ரூபாய் ப்ராஃபிட்டும், ஸ்பான்சருக்கு முன்னாடி 500 ரூபாய் வச்சிருந்தோம், இப்ப 750 ரூபாய் ஸ்பான்சருக்கு இன்கமா கொடுக்குறோம். ஏன்னா முன்னாடி நிறைய கேரக்டர் இருந்தது, உங்களுக்கு தெரியும். 500 இருந்தது, 250 இருந்தது, 1000 இருந்தது, 500 இருந்தது. இப்ப 2 கேரக்டர் தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக் ரீபத் 1000மும் கிடையாது. ரீபத்ல ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். உங்க இதுல வந்து ரீபத் ஆயிடுச்சுன்ற கணக்கு மட்டும் இருக்கும். அதை வந்து யாரோ ஒருத்தர் உங்க ரீபத்துக்காக யாரோ ஒருத்தர் 250 750 கட்டிடுவார். அப்ப வெறும் 250 500 மட்டும்தான். அந்த கால்குலேஷனுக்கு போடும்போது உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் குறைஞ்சது. ஆனா எனக்கு குறைக்கிறதுக்கு மனசு வரல, எப்பயுமே அதிகமா தான் தரணும். அதனால 500 இருந்ததை இன்னொரு 2 நபர்ல அலோகேஷன்ல கொண்டு வந்து அதை 750 தான் மாத்திருக்கு.
சோ உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் 750, 2250 ரூபாய் ப்ராஃபிட். முன்னாடி 2000 ரூபாய் இருந்தது, இப்ப 2250 ரூபாய் ப்ராஃபிட். நீங்க யாருக்கும் சென்ட் அனுப்ப தேவையில்ல. உங்க வேலை ரிசீவ்டு மட்டும்தான் நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டிய, உங்க ஜிபேல வரும். சந்தோஷமா நீங்க அப்ரூவல் கொடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான். 100 மினிட்ஸ்ல நீங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஒவ்வொரு ரிசீவரும் கவனிச்சீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வருதோ தயவு செய்து உடனே நீங்க அப்ரூவல் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு டைம், உங்களுக்காக டொனேட் பண்றாங்க, ஆனா அவங்க 100 நிமிஷம் தான் டைம். அதை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாதீங்க. பணம் வாங்கின உடனே இமிடியட்டா நீங்க அப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதான், உங்களுடைய அக்செப்டன்ஸ் தான். நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் இந்த டொனேஷனை அப்படின்னு சொல்லி நீங்க அப்ரூவ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, இன்ஆக்டிவே இல்ல, பழைய இன்ஆக்டிவ் எல்லாம் பாத்துக்கலாம். இந்த கிரிப்டோ ஆரம்பிச்சு புதன்கிழமையில இருந்து அடுத்த புதன்கிழமையில இருந்து நம்ம களத்துல இறங்குறோம். எல்லா பிரச்சனையும் தீக்கிறோம் ஒரு 20-25 நாள்ல. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்தது 3வது லெவல். நமக்கு டொனேஷன் ரிசீவ் ஆகுதுன்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா 6000 ரூபாய் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். எல்லாம் டொனேஷன்லாம் எல்லாம் ஆட்டோ அப்கிரேட், நம்ம எதுவுமே தேவையில்ல. 6000 ரூபாய் வாங்கி வச்சுட்டா போதும். 2 ரீபர்த் பிளஸ் 8000 ரூபாய் நமக்கு பெனிஃபிட். 6000 ரூபாய் கேஷா இருக்கு, 2000 ரூபாய் ப்ராடக்ட் கைண்டா இருக்கு. 2 ரீபர்த்தா நமக்கு அடிஷனல் உருவாகுது. சோ 8000 நமக்கு பெனிஃபிட். 4வது லெவல் நமக்கு 1,45,500 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். ஸ்பான்சருக்கு 10,500 ரூபாய். முன்னாடி 10,000 ரூபாய் இருந்தது, இப்ப 10,500 ரூபாயா ஸ்பான்சருக்கு போகுது. அதே மாதிரி 3rd லெவல்ல 2000 ரூபாய் இருந்தது ஸ்பான்சருக்கு, இப்ப ஸ்பான்சருக்கு 2250. ஸ்பான்சருக்கு எல்லாமே அதிகமா இப்ப கிடைச்சிருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அலோகேஷன் மெத்தட்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் 3 நாளா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 30 நாட்கள்ல வேலட் சிஸ்டம் மூலமா இந்த டொனேஷன் பரவ போகுது. அப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200ல இருந்து 250 அடி நெருங்கிட்டேன். இன்னும் அந்த கால்குலேஷனை கொஞ்சம் ரிவர்ஸ்ல போட்டு பாக்கணும். பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு கரெக்டா இருக்குன்னா நம்ம அடிச்சு தூள் கிளப்பலாம் நண்பர்களே. அப்ப அவனோட வேகம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. புது கோடிங் வந்தவங்க 1000 ஐடி டெய்லி கொண்டு வரும் சான்ஸ் லீடர் எல்லாம் சொல்லிருக்கீங்க. அந்த வாக்க மறக்காதீங்க. ஒவ்வொரு லீடரும் நீங்க 20 ரூபா பின்னும் 30 ரூபா வாலெட் பின்னும் நாளைக்கு நீங்க 100 50 வாங்கி வைங்க. வாங்கி வச்சு டீமுக்கு கொடுங்க. உங்க டீம்ல எல்லா வேலட்டும் 30 ரூபா வேலட்டும் ஆக்டிவ்ல இருக்கணும். இல்லைன்னா இழப்பு உங்களுக்கு தான். சோ அதை பயன்படுத்துங்க. இது பாசிவ். பாசிவ்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், எதை நோக்கி போகிறோம், இந்த வேலட் சிஸ்டம் கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. 1,60,000 ரூபாய் கேஷ்ல அசால்ட்டா நீங்க ட்ரஸ்ட்ல வாங்கிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனா வேலட் சேல்ஸ் ஆக 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 நீங்க டீமுக்குள்ள அந்த வேலட்டை சேம்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10% இல்ல 20% கமிஷன் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதை டீம் டெவலப் பண்ணி டீம்லயே சர்க்குலேட் பண்ணி பாருங்களேன், ஈஸியா 2 நாள்ல கேஷா மாறிடும். ஆனா உங்க டீம் மிகப்பெரிய டெவலப் ஆகும். உங்க டீம் அங்க டெவலப் ஆச்சுன்னா என்ன நடக்கும், 40 லெவல் வேலட்ல உங்க 40 லெவல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டீம் இருக்கும். அந்த லெவலுக்குரிய வருமானம் உங்களுக்கு வரும். இப்ப அதை பார்க்க போறோம். அப்ப 40 லெவல் வேலட்ல அதிகம் வருமானம். ஸ்பீடு கேஷ் இருந்து ஸ்பீடு கிரிப்டோக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகம். அங்க ஸ்பீடு கிரிப்டோல லெவல்ல அதிகம். லெவல் அங்க அதிகமாக ஸ்பீடு கிரிப்டோ ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஷுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாட் எ சர்க்கிள். நினைச்சு பாருங்க, புரிஞ்சுக்கிங்க. நினைச்சு பாருங்க, புரிஞ்சுக்கிங்க. இது நான் ஸ்டாப்பா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. காலையில நான் சொன்னது திருப்பி சொல்றேன். நீங்க புதிய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. தனித்தனியா பிறந்த குழந்தைய ஒன்னா ஒட்டி வச்சிருக்கோம். யார் நினைச்சாலும் சர்ஜரி பண்ண முடியாது. அமெரிக்கால படிச்ச டாக்டராலும் முடியாது, இங்கிலாந்துல படிச்ச டாக்டராலும் முடியாது, இந்திய டாக்டராலும் முடியாது. இது கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாம் எப்ப கோடீஸ்வரன் ஆகி அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு ஹாயா நம்ம ரிலாக்ஸா நம்மளுடைய அது ஆன்மீக பாதையோ இல்ல எந்த பாதையோ நீங்க போகும்போது அடுத்த ஜெனரேஷனும் அதை சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான திட்டம் இது. புரிஞ்சுக்கிங்க. வேலட் எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க 1000 ரூபாய் இப்பயே லெவலுக்கு கட்டினீங்கன்னா சந்தோஷம். 1000 ரூபாய் பேசிவ் கட்டணுங்க, 1000 ரூபாய் இப்பயே கட்டினா சந்தோஷம். இல்லன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க.
நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். வேலட்டை மட்டும் 30 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்க. எல்லாரும் 2 என்ட்ரி இன்னும் அடுத்த மாசத்துக்குள்ள எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. புது கோடிங் ஆரம்பிக்கும் போது ஹோல்டு பண்ணாதீங்க சார் சொன்னாங்க. அதனால நான் ஒரு 10 நாள் வெயிட் பண்றேன். 10 நாள் கழிச்சு ஹோல்டிங்ல போயிடும். அப்ப எல்லாரும் 2 ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வேலெட்ல லெவல் இன்கம் ஏற ஆரம்பிக்கும். அப்ப நீங்க பாத்துக்கிட்டு 1000 ரூபாய் நீங்க வேலெட்ல வந்து ஆக்டிவேஷன் பண்ணா போதும். சோ இப்ப 40 லெவல் வேலெட் இன்கம் பார்ப்போம். சரி, 40 லெவல் இன்கம்ல 2ஆ பிரிச்சிருக்கோம். 2ஆனா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. நம்மளோட லைஃப் ட்ரீ 2 பேரு. அப்ப அந்த 2 பேர் மூலியமா நமக்கு நம்ம எவ்வளவு லெவலுக்கு 1000 ரூபாய் ஆக்டிவேட் பண்றோம்னா அந்த 1000 ரூபாய் நம்ம டைரக்ட் 2 பேர் கொடுக்கும் போதே நமக்கு அந்த 1000 ரூபாய் வந்துருது. அப்ப ஈஸியா நம்ம போட்ட படம் 1000 ரூபாய லெவல்ல எடுத்துறோம். அதுக்கப்புறம் 4, 8, 16 2 மேட்ரிக்ஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நம்மளோட கான்செப்ட் சன்ஃபிளவர். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் 12 டைரக்ட், 25 டைரக்ட், 50 டைரக்ட்னு எடுத்திருக்கோம். அதனால இந்த 2 பேர் நம்மளோட லைஃப் முத போட்ட 2 பேருடைய ட்ரீக்கு உண்டான வருமானம் இது. இந்த 40 லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 50, இப்படி போயிட்டு 20 லெவல் வரைக்குமே நமக்கு 2,09,75,980. இன்னும் நான் மீதி 20 லெவல் நான் சொல்லல. ஏன்னா கால்குலேஷன் பெருசா போடுற மாதிரி தெரியும், இதை நான் மிகப்படுத்தி கூற மாதிரி தெரியும். ஆனா பிராக்டிகலா என்னன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 கோடியோ 10 கோடியோ வருதுன்னே கூட வச்சுங்களேன். ஆனா 10% ஒர்க் லெவல்ல நமக்கு நடந்தாலே, இல்ல 20% நடந்தாலே 30% வரைக்கும் பாசிபிள். நான் ஏற்கனவே ஜூம்ல சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? கால்குலேஷன் போட்டு சொன்னேன். பிராக்டிகலா 30% நடக்கும். டாப் லெவல் லீடர்ஸ்க்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆவரேஜா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண 20% எடுக்கலாம். ஈஸியா இருக்கும். தெரியாது நமக்கு. நம்முடைய 12வது லெவல்ல ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேர் போடுவாங்க. நமக்கு அது 13வது லெவல் 4 பேர் வரும். அந்த 4 பேரும் ஆளுக்கு 2 பேர் போடுவாங்க. அதுல ஸ்பீடு கிரிப்டோல வரதுக்காக இல்ல ஏதோ ஒரு ஆஃபருக்காக இப்ப ஊட்டி ஆஃபர் போட்டிருக்கோம். ஊட்டி ஆஃபர் என்னது? 12 கொடுத்தா ஊட்டின்னு சொல்லிருக்கோம். ஊட்டி முடிஞ்சோன்னு சும்மா இருக்குமா? 20 டைரக்ட் கொடுக்கறவங்களுக்கு க்ரூஸ் கப்பல் தானே. அந்த கப்பல் பேர் என்ன? க்ரூஸ் கப்பல்ல பயணம் சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா எல்லாரும் 15 முடிப்பாங்க. அப்ப டைரக்ட் எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அப்ப டைரக்ட் எவ்வளவு வேணா கொடுத்தாலும் நமக்கு இன்கம் வேற லெவல்ல இருக்கும். அப்ப இது நான் ஸ்டாப்னு சொல்லி இருக்கும். இந்த 40 லெவல் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் உங்களுக்கு 60-70 லெவல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2027 உங்க லெவலை பாத்தீங்கன்னா தலை சுத்தம். ஐயோ சங்கர் சார் 40 லெவலே முடிச்சாரு, ஒரு 70 லெவல் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு தோணும். நமக்கு காசு எவ்வளவு வந்தாலும் பத்தாது இல்லையா? இந்த 40 லெவல்ன்றது இது வந்து ஷார்ட் பீரியட்ல பண்றவங்க 10 லெவல் 15 லெவல் கணக்கு போட்டு அதை கொடுத்துட்டு சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு கொடுத்து நமக்கு வெறும் 40 to 50 இல்ல 60% தான் பணம் நம்ம அக்கௌண்ட்ல போடுவாங்க. அதுவே ஒரு 3 வாரம் வரும், 4வது வாரம் வராது. ஏன்னா கம்பெனி இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான இன்கம் நமக்கு இருக்கு. அடுத்தது பேஸ்டினா நம்ம போட்ட 2 பேரை தவிர நம்ம எவ்வளவு டைரக்ட் கொடுக்கறோமோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 300 rupees நமக்கு ப்ராஃபிட். அப்ப இப்ப ஊட்டி ட்ரிப் வராங்க இல்லையா? ஊட்டி ட்ரிப்புக்கு ஒரு 12 பேர் ஆக்டிவ் பண்ணுவாங்க. அவங்களோட வருமானம் எவ்வளவு வந்திருக்கு நினைக்கிறீங்க? 12ல ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு 1000, அடுத்த 10 பேருக்கு 3000, 4000 ரூபாய் வருமானம் பிளஸ் ஒரு 4000 ரூபாய் ஊட்டி பேக்கேஜ். ஒரே லெவல்ல 4000. அவங்க போட்டது 1000 ரூபாய். இங்க பேசில ஒரு 1000 ரூபாய் போட்டாங்க. 2000 ரூபாய் டபுளாவே எடுத்துட்டாங்க. ஒரு 12 பேரை கொடுத்தா டபுளாவே எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சார், மீதி இருக்கிற 39 லெவலும் பெனிஃபிட் தான். அங்க நம்மளுக்கு சைக்கிளும் பெனிஃபிட் தான். அந்த சைக்கிள் வேகமா போறதுக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை திங்க் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சார், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, புரிய வைங்க. டொனேஷன் கான்செப்ட் மாதிரி பேசாதீங்க. இது டொனேஷன் கான்செப்டே கிடையாது. ப்ராடக்ட் தான் டொனேஷன். இதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மத்த டொனேஷன் கான்செப்ட்லாம் 1 வருஷம் மேல நடந்தது இல்ல. அப்படியே நடந்தாலும் நமக்கு 50வது வருஷத்துல தான் வரும். நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. எப்ப நான் சொல்ல 2வது லெவல் வரதுக்கு 50 வருஷம் ஆகும். நம்ம அப்ப உயிரோடு இருப்போமா என்னன்னு தெரியாது. இது வந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டது டொனேஷன் என்ற ஒரே ஒரு விதையை தான் எடுத்தோமே தவிர இதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த விதையை போட்டு மரமா ஆக்கிறதுக்கு பல விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. சோ ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, கிரௌட கொண்டு வாங்க. எனக்கு தெரியாது சார், நீங்க ஒரு நாளைக்கு 1000 ஐடி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதை செயல கொண்டு வாங்க.
மிகப்பெரிய அளவு வெற்றி சார். வந்தா உங்களுக்கு தான் சார் நல்லது. எல்லாருமே சீக்கிரம் ஏர்ன் பண்ணும். 2025 கோல்டன் இயர், எந்த மாற்று கருத்து இல்ல சார். சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். 2025 சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுவீங்க என்கிட்ட, சார் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன். எல்லாம் நடக்கணும். நடக்கணும்னா கிரௌடு வரணும். கிரௌடு வரணும்னா நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும். உண்மை இங்க இருக்கு, ஸ்பீட் கேஷ்ல உண்மை இருக்கு. அந்த உண்மையை ஷேர் பண்ணணும். கட்டமைப்பு இருக்கு, நல்ல தலைவர் இருக்காரு, கூட்டு போறது, நம்ம எல்லாரையும் கூட்டு போறது நல்ல தலைவர் இருக்காரு. இதெல்லாம் கிடைக்காது. அவரை மாதிரி தலைவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சோ சிந்திங்க, செயல்படுங்க. காலையில கிரிப்டோ மீட்டிங்க கவனிங்க. கிரிப்டோல சேரலனாலும் கவனிங்க சார் ஜூம். ஏன்னா கிரிப்டோல இருந்து எப்படி ஹெல்பிங் ஐடி இந்த ஸ்பீடு கேஷ் டெவலப் ஆக போகுதுன்னு அருமையா சொல்றாங்க டீச்சர்ஸ். கவனிங்க. காலையில கிரிப்டோ மீனிங் ஜூம்ல 6:10 ஸ்டார்ட் பண்றாங்க. 4:30 மணிக்கு ஜிகே சார் நம்முடைய அந்த மருத்துவ விஷயங்களை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி சொல்றது, ஒரு அரிய பொக்கிஷங்கள் எல்லாமே. கூடிய விரைவில் டிஎன்பிசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். காலையில கிராமத்துல இளைஞர்களுக்காக ஃப்ரீ டிஎன்பிசி கிளாஸ். அவங்க 10,000 50,000 கொடுத்துட்டு எல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ரொம்ப ஏன்னா இனிமேட்டு உலகமே காம்படிஷன் தான். படிச்ச மாணவர்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்பு, தகுதி தேர்வு தான். அந்த தகுதி தேர்வுக்கான விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே யூ ஆர் ஏர்னிங் வைல் யூ லேர்னிங் அப்படின்ற விஷயம் சொல்லி தரப்போறோம். நீ படிக்கும் போதே சம்பாதித்து கொண்டிரு, இதுதான் நம்மளுடைய விஷயம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர போறோம். பாருங்க, வேற லெவலு. சிஸ்டம் குள்ள இவ்வளவு விஷயங்களை கொண்டு வரோம். அவுட் ஆஃப் த சிஸ்டத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை செய்ய போறோம். எப்பயுமே நம்ம மெம்பர்ஸ்ல எண்ணிக்கையை பார்த்து நம்ம என்னைக்குமே நம்பி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். we are the hard workers. so கண்டிப்பா நல்ல இடத்துல நம்ம ரீச் ஆகும். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி சார், நன்றி. மிக சிறந்த தகவல். அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய காலத்தின் தேவையான பொருளாதாரத்தில் அனைவரும் சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு நல்ல தகவலை உருவாக்கி இன்னைக்கு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்திருக்கீங்க. நன்றி நண்பர்களே. நமது பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் தினமும் காலை 6 மணியிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் இந்த சைட்டை இயங்கிக்கிட்டு இருக்கோம். இன்று நம்மை அழைத்து வந்த இந்த நண்பர்களுக்கிடம் நமது பேரு, போன் நம்பர், கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஒரு 2050 ரூபாய் கொடுத்து எனக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல நானும் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், எனது பொருளாதார சுதந்திரத்தை நான் பெருக்கிக் கொள்ளணும் என்று நம் நண்பரிடம் இந்த தகவலை கொடுத்து, இந்த ஆவணங்களை கொடுத்து 2050 ரூபாய் கொடுத்து உள்ள வாங்க. நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய அத்தனை ப்ராஜெக்டுகளிலும் நாம் இணைந்து பயனாற்றுவோம். கிடைத்த வாய்ப்பினை ஒரு வாழ்க்கையாக நினைத்து நாம் இந்த அக்ஷய பாத்திரத்தை நாம் அனைவரும் பெறுவோம் என்று கூறி வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.